மாருதி செலிரியோ பெட்ரோல் வேரியண்ட் காரில் கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து சென்ட்ரல் செக்கப் பார்க்க சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ரியர் பிரேக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் வீலை கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட் பிரேக் பேட் வந்து வீக்காக இருந்துச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் பிரேக் பேட் வந்து ஒட்ட தேய்மானம் ஆகலை, ரோட்டெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் வீக்காக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2150 ரூபா வந்துச்சு. அதனால் இதில் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு செட்டாக தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஜோடியாகவே சேஞ்ச் பண்ண போகிறோம். லோக்கல் ஃபிட் பண்ணிங்கன்னா ஓய்க்கும் லோக்கல் வந்து பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஒரு 200 300 வித்தியாசம் வரும். பிரேக் பேடை மாற்றுறப்போ வந்து பிரேக் பேடை தேய காலிப்பர் வெளியே வந்திருக்கும். காலிப்பரை வந்து உள்ளே தள்ளினதுக்கப்புறம் தான் பேடை வந்து ஃபிட் பண்ணணும். பேடை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, பிரேக் ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி வந்து பிரேக் பேட் மாற்றுறப்போ வந்து பிரேக் பேடில் வந்து பம்ப் பண்ணி விட்டுறணும். ஏன்னா நம்ம காலிப்பர் அமுக்குனால வந்து 3 தடவை 4 தடவை பம்ப் பண்ணதுக்கப்புறம் தான் பிரேக் நிற்கும். ஸோ அதனால் இதை மறந்துடாமல் பம்ப் பண்ணிடுங்க. ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.